பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 46வது அதிகாரம் 11வது வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளா பார்த்து தான் சொல்றாரு, மகனே மகளே, நான் உங்க கூட இருக்கிறேன், நான் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கேன் அப்படின்ட்டு. ஏசப்பா நம்ம கூட தான் இருக்கிறாராமா. ஏசப்பாவே சொல்லிட்டார்ல, சதா காலங்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிற வசனத்துல சொல்லப்பட்டிருக்கலாம். அப்போ ஏசப்பா நம்ம கூட இருக்கிறது உறுதி, உண்மை, அதுதான் நிச்சயமான ஒரு விஷயம். ஏசப்பா நம்ம கூட இருக்காரு. நம்ம கஷ்டத்துல, நம்ம பிரச்சனையில, நம்ம வியாதியில, நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஏசப்பா அதை பார்த்துட்டு இருக்காரு. அதை மாத்த போறேன்னு சொல்லி நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்துங்க சொல்றாரு. இந்த வசனத்திலே போடப்பட்டிருக்கு சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு. சேனை அப்படின்ற ஒரு படையை குறிக்குதுங்க. ஆண்டவர் படையை வச்சிருக்காரு. என்ன படை அப்படின்னு பாத்தீங்கன்னா தூதர்கள் படை. தூதர்கள் நமக்கு ஆண்டவர் கட்டளையிட்டிருக்காரு நம்மள பாதுகாத்துக்கிறதுக்காக. தூதர்கள் நம்ம கூட தான் இருக்காங்க. ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்றோம், நிறைய நேரங்கள்ல ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்சு ஆண்டவர் விட்டு தள்ளி போயிருங்க. தள்ளி போன பிறகு ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துக் கொள்வாரா, நமக்கு அடைக்கலமா இருப்பாரா? கிடையாது தானே. நீங்க இந்த நேரத்துல கூட ரகசியமா யாருக்கும் தெரியாம பாவம் பண்றீங்க. இந்த நேரத்துல யாருக்கும் தெரியாம கெட்ட வார்த்தை பேசுறீங்க, ஃப்ரெண்ட்ஸை திட்டுறீங்க, நீங்க உங்களுக்குள்ள போட்டி, பொறாம, வஞ்சனை, நீங்க பொய் சொல்றீங்க, லஞ்சம் வாங்குறீங்க, ஏமாத்துறீங்க, ஃப்ராடு வேலை, பித்தலாட்ட வேலை, நிறைய பாவங்கள் ஆண்டவருக்கு விரோதமா நம்ம பண்றோம். இன்னைக்கு இந்த செகண்ட் நீங்க மாறத்துக்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கும் போது சேனைகளின் கர்த்தர் உங்க கூட தாங்க இருக்காரு. அவர் உங்களுக்கு அடைக்கலமா இருக்காருங்க. பழைய காரியங்கள் இனிமே உங்களை நெருங்காதுங்க. விசுவாசத்தோட இருங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையை மாத்துவாரு. காட் பிளஸ் யூ. ஆமென்.